अस्मद्गुरु परमगुरु निधिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादशरजित्सेनेशरमारमावतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती भगवन्धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिकेसरीचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादे सूक्तिः स्वाधीनपद्गां श्रुतिम् उद्गृह्णतीमुपनिषत्सु निगूढमर्थम् चित्ते निवेशयितुमल्पधियां स्वयन्नः पश्येम लक्ष्मणमुने प्रतिपन्नहस्ताम् उन्निद्रपद्मसुभगाम् उपदेशमुद्राम्. அதாவது இந்த ஸ்லோகத்துல இந்த ரகசியத்திலே சாரத்தை கொண்டு மூலே நிவிஷ தன்மந்திரவித்து அதுக்கடுத்தது நாதசயேஷா அப்படின்ற 3 ஸ்லோகங்கள்ல இந்த 3 ரகசியங்களை கொண்டு நம்மலாம் ஆச்சாரியர்கள் சரணாகதர்களை ஆக்கி நல்ல சம்சயமர பண்ற ஆச்சாரியார். அதுக்கப்புறம் நமக்கு இல்ல பூர்வத்திலையும் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்லாம் உபதேசம் பண்ணி கிரந்த சதுஷ்டி காலக்ஷேபம் சாய்ச்சி அப்புறமும் சரணாகதி பண்ணி வைக்கலாம். அத்தியந்த அகிஞ்சனா துர்பலனா இருக்கக்கூடிய ஞானம் இல்லாதவனுக்கெல்லாம் இந்த 3 ரகசியத்திரங்களுடைய இதே அப்படியே வெறுமை நம்ம நெஞ்சில அதனுடைய சாராத்தத்தை எழுதி நம்ம தெளிய வைக்கலாம், சரணாகதி பண்ணி தெளியும்படி பண்ணிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரச்சு இந்த சாரமான அர்த்தத்தை உபனிஷத்தினுடைய சாரமா இந்த 3 மந்திரங்களும் இருக்குது அப்படின்றத நமக்கு காலக்ஷேபம் மூலமாகவும் தெரிவிக்கிறார். அந்த விஷயத்தை தான், அதாவது பூர்வத்திலேயே காலக்ஷேபம் சாதித்தாலும் சரி, உத்தர காலத்துல காலக்ஷேபம் சாதித்தாலும் சரி, அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றது. உபனிஷத்சு நிகூடமர்த்தம், உபனிஷத்துல இருக்கக்கூடிய அர்த்தம், கூடமர்த்தம், நிகூடமர்த்தம் உத்கிருண்ணதி. அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கீழே உபதேச முத்ரை அப்படின்றது நமக்கு பண்ணச்சே உபதேசம். அதுக்கு ஞான முத்ரைன்னு பேரு. அந்த ஞானத்தை இது காண்பிக்கக்கூடிய முத்ரை அது. அந்த ஞானத்தை எங்கேந்து எடுக்கணும்? உபனிஷத்சு நிகூடம் அர்த்தம், உபனிஷத்துலேருந்து அதை மேலே கொண்டு வரதாக உத்கிருண்ணதி அப்படின்ற மாதிரி அந்த முத்ரை இருக்குதுன்னு சொல்ற. அந்த உபனிஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்கள் தான் உபனிஷத்து அர்த்தம், கூடமர்த்தம், நிகூடமர்த்தம் அப்படி இருக்கு. இப்போ அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ வேதம் வேதாந்தம் அப்படின்னு வேதத்தை 2 பாகமா சொல்றோம். வேதாந்தம் அப்படி. மீமாம்சகால் வேதத்துக்கு அர்த்தம் சொல்றவாதான். அதே மாதிரி சாங்கிய மதம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் சில முரண்பாடுகளோட கூட இந்த வேத பிரக்கிரியை ஓரளவு தழுவி இருக்கு. ஆனா சில முரண்பாடுகள் இருக்கு. கொஞ்சம் முரண்பாடு இருந்தா என்ன, நிறைய இருந்தா என்ன, மொத்தமா இருந்தா என்னன்றது கேட்கறது வேற. இருந்தாலும் அது இந்த பிரக்கிரியை தழுவி இருக்கு. இப்போ அப்படி இருக்குதே, இந்த மீமாம்சகாலோ இந்த சாங்கியமானோ இந்த ஈஸ்வரனையே வேதாந்த பாகம்ன்றது, அதாவது வேத பாகம்ன்றது நம்முடைய ஐகிக ஆமுஷ்மிக பலன் இருக்க
அந்த பலனுக்கு வழிவகை செய்து நமக்கு அந்த ஐகிக ஆமுஷ்மிக பலனை பெற்று நல்வாழ்வு வாழறதுக்கு உண்டான அந்த பலன் பெற்றா எவ்வளவு நல்வாழ்வு வாழுமோ அதுக்கு உண்டான மார்க்கத்தெல்லாம் காண்பிக்கிறது வேதம். இந்த வேதாந்தத்துல தான் அந்த எம்பெருமான அடைந்து ஆத்மா உஜ்ஜீவிக்கிற வழி. அதாவது இந்த வேதத்துல காண்பிக்கிற பலன்லாம் இந்த சரீரத்தை கொண்டு அனுபவிக்கக்கூடிய பலனை, இந்த சரீரத்திலேயோ இல்லை மறுபிறவியில உண்டான சரீரத்தை கொண்டு அனுபவிக்கக்கூடிய பலன்களை நல்வாழ்வுக்கு வழி செய்யுது. ஆனா உபனிஷத்துன்றது இந்த சரீரத்தினால இந்த அல்ப சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சரீரத்தை விட்டு எம்பெருமான இந்த ஆத்மா சுத்தமான ஆத்மா எம்பெருமான அடைஞ்சு அவனுக்கு கைங்கரியம் பண்ணி ஆனந்தானுபவம் பண்றத பத்தி உபனிஷத் சொல்றது. அப்படி இருக்குச்சே கூட அவள்லாம் வேதத்துக்கு அர்த்தம் சொல்றவா கர்மாக்கள்லாம் ஒத்துண்டா கூட ஈஸ்வரனை ஒத்துக்காத நிரீஸ்வர மீமா சுலபமா சொல்லிட்டு போறோம், ரொம்ப விஸ்தாரமா சொல்லல. அதனால நிரீஸ்வர மீமாம்சகன், நிரீஸ்வர சாங்கியன் அப்படின்னு ஈஸ்வரனை ஒத்துக்காத சாங்கிய மதத்தால் இருக்கான். மீமாம்சன்றது வேதத்துக்கு அர்த்தம் சொல்ற விசாரம் பண்றது தான். அவளும் நிரீஸ்வர மீமாம்சகன் அப்படின்னு இருக்கா. அதனால உபனிஷத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத காண்பிக்கிறது உபனிஷத். கூடமர்த்தம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல ஈஸ்வரன் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் இருக்குதே, பூர்வ காண்டத்துல சொல்லிருக்க வேதத்துல இருக்கக்கூடிய நாம புலன்களாலேயே நுகரக்கூடிய சரீரேந்திரியங்களாலேயே நுகரக்கூடியதா சரீரம் கொண்டு அனுபவிக்கக்கூடிய பலன்கள் சொல்லக்கூடிய யாக யஜ்ஞங்கள்னால ஆராதிக்கப்பட்ட தேவதைகள்லாம் இருந்தாலும் அந்த தேவதைகளுக்கு உள்ள அந்தர்யாமியா பெருமாள் கூடமா இருக்கான். அவன்தான் அகமி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சா, அவன்தான் எல்லா யஜ்ஞங்களையும் அனுபவிக்கிறான், பலனும் தரான். அப்படின்னு அவன் உள்ள கூடமா இருக்கான்றத காண்பிக்கிறது உபனிஷத்துல காண்பிக்கிறது கூடமர்த்தம். முதல்ல ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்றத தெரியாத ஒத்துக்காது இருக்காளே அவளுக்கு ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு சொல்றது அர்த்தம், உபனிஷத்து அர்த்தம். அதுல இந்த கர்மாக்கள்லாம் பண்ணி அந்த கர்மாக்கள்னால சில பேர் என்ன பண்றான், கர்மாவே பலன் தருது அப்படின்னு சொல்றான். சில பேர் இல்ல கர்மாவில ஆராதிக்கப்பட்ட தேவதை பலன் தரான்னு சொல்றான். அதையும் தாண்டி ஏன்னா கர்மான்றது பலன் தரான்னு சொல்றது கர்மா பார்க்கறதுக்கு தெரியுது. அக்னியை வைக்கிறான், நெய்யை சேர்த்தான், இன்னும் என்னென்னமோ சேர்த்தான், அபிஷெல்லாம் சேர்த்தான், அதனால அது கர்மா தெரியுது, அந்த கர்மாவே பலன் தருதுன்னு சில பேர் சொல்றாரு. நான் ரொம்ப மேலெழுந்த வாரியா சொல்றேன், நிறைய விஷயம் தெரிஞ்சவா இல்லை இவ்வளோ சாமான்யமா ஏதோ சொல்றாருன்னு நினைச்சுக்காரு. ரொம்ப விஷயம் தெரியாத வாளுக்கு புரிஞ்சுட்டு மேல போறதுக்காக இது ரொம்ப லேசா சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் அந்த நெய்யோ அதுவோ இதுவோ சேர்த்துட்டு தேவதைகளுடைய பேரை சொல்லி அவளுக்கு சுவாகான்னு சொல்றான். அதனால ஓஹோ இது கர்மான்றது இந்த நெய் சேர்க்கறதுலாம் கண்ணுக்கு தெரியுது, ஆனா மந்திரத்து மூலமா யாரும் கையேந்தி வாங்கிக்கல. தேவபெருமாள் அவர் பிரம்மா பண்ணின அஸ்வமேகத்துல தானே வபாஹோமம் பண்ணதே தானே அதை ஸ்வீகரிச்ச மாதிரி எந்த தேவத்தையும் நம்ம கண்ணு எதிர்க்க அக்னியில வாங்கிக்கிறது இல்லை. அக்னி தான் கொண்டு சேர்ப்பிக்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது. அதுபடி நாம அந்த அக்னியில சேர்க்கிறோம். அந்த அக்னிக்கு அதாவது தேவ காரியங்கள்னா அவ்யவாகனன் அப்படின்னு அவனுக்கு பேரு.
தேவதைகளுக்கு இந்த அவிசெல்லாம் கொண்டு கொடுக்குறோம். பித்ரு காரியமா இருந்ததுன்னா கவ்யம்னு பேரு அந்த ஆகுதிக்கெல்லாம். அது அத்தெல்லாம் கொண்டு பித்ரு தேவதைகளுக்கு சேர்க்கறதுனால அவனுக்கு கவ்ய வாகனம்னு பேரு. சரி, இதுலயும் ரொம்ப போக வேண்டாம். இது எதுக்காக இதை மாத்திரம் சொன்னேன்னா, இப்ப சாப்தாதிகள் பண்றோம் அப்படின்னா எல்லாரும் சாத்தம் பண்றா, எல்லாரும் அவகாசனம் சாத்தத்தின்னைக்கு அவகாசனமும் பண்றா அக்னி சந்தானம் பண்ணி. அதனால ரெண்டு காரியமும் நம்ம பண்றதுனால எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை லேசா சொன்னேன். சரி, அதனால இப்படி இருக்கிட்டு அங்க என்னன்னா அக்னியின் பொருட்டு சுவாகான்னு சொல்றதோ சமத்துகிறேன்றதோ, சூரியன் பொருட்டு சமத்துகிறேன்றதோ, பித்ரு தேவதைகளை பொறுத்து பித்ருக்காக சமர்ப்பிக்கிறேன், பிதாமகனின் பொருட்டு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றதோ, இப்படிலாம் ஆதித்ய ரூபனா இருக்க பிரபிதாமகனை குறிச்சு சொல்றேன் சமர்ப்பிக்கிறேன்றதோ ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அதனால மந்திரத்து மூலமா தெரியுது என்னது, அந்த தேவதைகள். ஓஹோ, அப்படின்னா இந்த தேவதைகள் நமக்கு பலன் தரான் அப்படின்னு இந்த ரெண்டு தான். ஒன்னு கர்மா பலன் தருதுன்னு ஜெய்மினிய கூட சொல்றேன். அதனால கர்மான்றது நேர கண்ணுக்கு தெரியுது. என் காலத்துல சுதர்சனம் பண்ணும், இத்தனை நாளா இருந்த தொந்தரவுலாம் போயிடுச்சு, இப்ப அந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்ட்டா. இன்னும் கொஞ்சம் சாதாரணமா இருக்கும், நான் நவகிரகம் பண்ணேன், அதுலேருந்து சுபிக்ஷமா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்றான். அந்த ஹோமம் கண்ணுக்கு தெரியறதுனால அதை சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்து மூலமா இந்த தேவதைகள் தெரிகிறாளோ இல்ல, இந்த தேவதைக்கு சமர்ப்பிக்கிறேன் அந்த தேவதைக்கு சமர்ப்பிக்கிறேன். அதனால இந்த இத்தனை நாளா நவகிரக கோளாறு இருந்தது, நவகிரகம் பண்ண உடனே அந்த நவகிரகம் பிரீத்தியாகி எனக்கு அந்த தோஷத்தெல்லாம் இது பண்ணி அனுகிரகம் பண்ணிடுச்சு அப்படின்னு அந்த மந்திரத்து மூலமா தெரிகிற தேவதைகளை பலன் தரான்னு ஒத்துக்கிறான். ஆனா இதெல்லாம் உண்டுதான். ஆனா இதுக்கு மேல அந்த தேவதைகளுக்கும் அந்தர்யாம தேவர்க்கும் தேவாவோ ஓர் உயிரேயோ உலகங்கட்கெல்லாம் மாதிரி எல்லா உலகத்துக்கும் உலகத்தில் இருக்கிற ஜீவராசி உள்ளலாம் அவன் எம்பெருமான் உரையிறான். அதுக்கப்புறம் தேவதைகள் உள்ளேயும் அவன் உரையிறான். அதனால தேவனுக்கும் தேவனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தான் இது மொத்தம் நாம பண்றதெல்லாம் போய் சேர்றது. அவன்தான் பலன் தரான் அப்படின்ற அர்த்தம் கூடம் அர்த்தம். ஈஸ்வரன் இருக்கான்றது அர்த்தம். அந்த ஈஸ்வரன் தான் பலப்பிரதா, அவன் தான் ஆராத்தியன் அப்படின்னு கூடமர்த்தம். நிகூடமர்த்தம் மிக ரொம்ப இதுவான அர்த்தம் என்னன்னா, இவன் தான் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றான், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை பண்றவனும் இந்த ஈஸ்வரன் தான். அதான் ஈஸ்வரன் பரமாத்மா பிரம்மா, அதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் அது கடைசியில நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கட்டும். அதனால இந்த பலன் தருது மாத்திரம் இல்ல, அந்தர்யாமியா இருந்து தத்து கர்மாவுக்கு தகுந்த பலனை, யாகதான ஹோமங்களுக்கு தகுந்த பலனை தருது மாத்திரம் இல்லை, உபாசனத்துக்கு உண்டான பலனை அவன் தான் இந்த உலகத்தெல்லாம் படைத்து காத்து அழித்து செய்யக்கூடியவன் அவன்தான். அவன்தான் அப்பவர்க்க பலனையும் தரான் அப்படின்னு சொல்றது இருக்குதே, அதுதான் நிகூடம். ரொம்ப ரொம்ப மறைஞ்சு இருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான். இந்த சாரமான அர்த்தத்தை தான் உபனிஷத்சு நிகூடமர்த்தம் அப்படின்னு இங்க சாய்க்கிறார். ஸ்ரீபாஷ்யக்காரரே பாராசர்யவச சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம், துக்தாப்தி உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம். இந்த இடத்துல உபனிஷத்துக்கள்ல இருக்கக்கூடிய மறைந்து இருக்கிற அர்த்தம்னு சொல்லிட்டேன், மிக மிக மறைந்து இருக்கிற சாரார்த்தம்னு சொல்லிட்டேன். அதான் உபனிஷத்து எப்படின்னா பாராசரிய உபனிஷத் துக்தாப்தி. அந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் எப்படி வர்ணிக்கிற, அது இந்த உப்பு கடல் போல இல்லை.
க்ஷீராப்தி போன்றது உபனிஷத். அந்த உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருதான், அந்த மத்தியத்துல ஆழமான பிரதேசத்துலதான் சாரமானது இருக்கும். அதனால இப்போ தயிர்லாம் கூட கடைஞ்சா கூட, பெரிய சட்டியில கடைஞ்சா கூட நடுவுல தான் அது திரண்டு வரும். முதல்ல ஆரம்ப தசையில வேணா அந்த சட்டி மொத்தம் அப்படியே வெண்ணெய் இருக்கா மாதிரி இருக்குமே தவிர, வெண்ணெய் திரண்டு வர அது அப்படியே ஒரு பந்து போல உருண்டையா வர வர என்ன பண்ணும், பறந்து இருக்காது. அந்த பந்து போல இருக்கிற பாகம் மேலே கொஞ்சம் போலம் தான் தெரியும். அந்த நடு பாகத்தில் தான் அது கீழே கீழே போயிட்டு இருக்குமே தவிர, அதான் உபனிஷத் துக்தாப்தி, உபனிஷத் ஆகிற பார்க்கடல்ல மத்தியோதிருதாம், மத்தியத்திலேருந்து எடுக்கப்பட்டது. என்னது? பராசரருடைய பிள்ளையா இருக்கக்கூடிய வியாசருடைய வச்சசுதாம், வாக் அமிர்தமாக இருக்கிற அந்த பிரம்மசூத்திரங்கள். அந்த பிரம்மசூத்திரத்தில் தான் இவர் வியாக்கியானம் பண்ண போற. அதனால அந்த பிரம்மசூத்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, பாராசரிய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருதாம், அதுதான் இந்த இடத்துல உபனிஷத்சு நிகூடம் அர்த்தம் அப்படின்னு சொன்ன. அப்புறம் சம்சாராக்னி விதீபன வியவகத பிராணாத்ம சஞ்சீவினி பூர்வாச்சாரி சுரக்ஷிதாம் பகுமதி வியாகார சுரக்ஷிதாம் ஆனீதாந்த நிஜாட்சரை சுமனசோ பௌமாபிகன்வகம் அப்படின்னு நீங்க பருகுங்கோள். இது சம்சார அக்னியினால் தகிக்கப்பட்டவாளுக்கு, பிராணனே போயிட்டா மாதிரி இருக்கக்கூடியவாளுக்கு அது அப்படியே அவளை ஆத்ம சஞ்சீவினியா அந்த பிராணனை உயிர்ப்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. பூர்வாச்சாரியாலாம் நன்றாக காக்கப்பட்டது. அதாவது அசத்துக்களை தான் இது விநியோகம் பண்ணாம அப்படியே தத்வார்த்தத்துல மாத்திரம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரத்தி, அப்படி அலப்பாயிர மனசுலாம் இருக்குதே, கண்டபடியான மனசு, அவள் இடத்துலாம் இது போகாதபடிக்கு நன்னா இது பண்ணா, நீங்க பௌமாக நல்லவர்களா இருக்கக்கூடிய நீங்க இத நாள்தோறும் பருகுங்கோள். சந்தோஷார்த்தம் விமுசதி முகு சத்திகி அத்தியாத்ம வித்யாம் அப்படின்னு சொன்ன ரீதியில நீங்க எல்லாம் பருகுங்கோள் அப்படின்னு பிபந்து அன்வகம் அப்படின்னு சொல்ற. எதை? அந்த சாரதமமா இருக்கக்கூடிய நிகூட மத்தத்தை எடுத்தாரே அந்த வியாசர், அந்த வியாசருடைய சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்ற. ஏன் இப்படி அர்த்தம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, இப்போ பாராசரிய வச்சஸ் இருக்குதே, அது உபநிஷத்துல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா கூட அதுக்கு அத்வைத்தியம் தான் பண்ணியிருக்கா, துவைத்தியம் தான் பண்ணியிருக்கா. இல்ல ஸ்ரீபாஷகாரர் தான் அந்த சாரார்த்தத்தை எடுத்தாரா அப்படின்னு சொன்னா, ஆமா, அவர் கடைந்தெடுத்தார்னு ஸ்ரீபாஷகாரர் சொன்னார், சரி. ஆனா அப்படி கடைந்தெடுத்ததுலயும் அந்த சாரத்தை நெய்யா உரிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், வெண்ணைய இவர் தான் பண்ணார், பாஷகாரர் தான் பண்ணார். ஏன்னா நெய்க்கு ஆயு வர்த்தகத்தன்மை உண்டு. அது வெண்ணையை காட்டிலும் நீண்ட நாள் இருக்கக்கூடிய நெய்யும் பல நாள் இருக்கக்கூடிய. அதனால அப்படி சாரதமமா இருக்கக்கூடிய நிகூட மத்தத்தை பாஷ்யக்காரர் தான் எடுத்தாருன்னா அப்படிதான். ஏன்னா அவர் எடுத்திருந்தா கூட இவெல்லாம் என்ன பண்ணா, இதுவே இல்லை. என்னது, ஒருத்தர் ஈஸ்வரன் இல்லைன்னு சொன்னா, அப்படியே ஈஸ்வரன் இருந்தா கூட அது அத்வைத்தம் துவைத்தம் அப்படின்னு சொல்லி அதனுடைய நிகூட மர்த்தத்துக்கு போல, கூட மர்த்த மறையில் போனாலே தவிர இந்த பிரம்மன் தான் என்ன ஏதோ பிரம்மன் ஜெகத் காரணம் அது இதுன்னு ஏதோ போனாலே தவிர, ஆனா அந்த பிரம்மம் நம்ம பிராபிக்கிறது அப்படின்ற வரையில் போல ஏதோ அது ஏகமா இருக்குது அதெல்லாம். அதனால அவள்லாம் அந்த சாரார்த்தத்தை எடுக்கல, இந்த இடத்துல பாஷ்யக்காரர் தான் எடுத்தார் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாரு.
இப்ப நிகூடம் அர்த்தம்ன்றதுக்கு அர்த்தம்ன்றது ஈஸ்வரன் இருக்கான், கூடமர்த்தம்ன்றது அவன் தான் சர்வபல பிரதா, அவன் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள்லாம் பண்ணக்கூடியவன், ஜெகத்காரணன் அப்படின்றத அர்த்தம் கூடமர்த்தம் நிகூடமர்த்தம்ன்றதுக்கு சொன்னோம். இப்பதான் பாஷ்யக்காரர் 2வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார், உபனிஷத்து என்னது, உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிர்த்தாம் சொன்னார். பாருங்க, அந்த உபனிஷத் துக்தாப்தி மத்தியோலேருந்து எடுத்ததுன்னு சொல்றாரு, அது எதை எடுத்தது? பூர்வத்துல இவர் மங்கள ஸ்லோகம் ஒண்ணு பண்ணியிருக்க, அந்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் இந்த உபனிஷத்துலேருந்து எடுத்தது. அதைதான் நான் வியாக்கியானம் பண்றதுக்கு மங்கள ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த மங்கள ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நிகூடம் அர்த்தம்ன்றது என்ன சொன்னோம், அதுதானே உயர்த்தி அர்த்தம், கூடமர்த்தம் நிகூடமர்த்தம். அத முதல்ல கல்வெட்டா சாய்ச்சிட்டார். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே, அதான் இவன் தான் ஜெகத்காரணன். அதான் அதாவது ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி படைத்து காத்து கெடுத்து அப்படின்னு எல்லாம் பண்ணக்கூடியவன் இவன் தான். இவன் தான் பிரம்மம், இவன் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இத அகில புவன ஜன. அப்படி சிருஷ்டிக்கக்கூடியவன் யார் காரணமோ, இந்த பிரபஞ்சத்துக்கு யார் காரணமோ அவனை தான் தியானம் பண்ணணும். இந்த பிரபஞ்சத்திலேருந்து நாம விடுறதுக்கு, விட்டு மேல போறதுக்கு யார தியானம் பண்றோமோ அவனை தான் போய் அடையிறோம் அப்படின்னு சொல்லிடு. அப்போ இந்த காரணம் நான் எம்பெருமானே முதல்ல சொல்றேன். அந்த நிகூட மத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு போல, முதல்ல வரச்சே அதை சொல்லிடுற, அப்புறம் மீதியெல்லாம் சொல்றேன். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி வீதே. இந்த அகில புவனத்துக்கும் சத்தாவத்தா இருக்கக்கூடிய புவனம்னா சத்தாவத்தா இருக்கக்கூடிய எல்லாம், அத அகில புவனம் சொல்றேன். எல்லா புவனங்களும் என்ன இங்கே மாத்திரமா இருக்குது, மேல் உலகம் கீழ் உலகம் எத்தனையோ அண்டங்கள் அதெல்லாம் இருக்கு. அதனால அகில புவனம், கொஞ்சம் கூட விடுபடாத மொத்த புவனங்களும் அப்படின்னு சொல்றேன். அத அகில புவன ஜன்ம சேம பங்காதி லீலே. அத ஜன்மம் உண்டு பண்றது, சேமம் வாழ்விக்கிறது, பங்கம் சம்ஹாரம் பண்றது, முதலியவைகள்னா அந்த வாழ்விக்கதான் உண்டு பண்ணி அது உள்ள உறைஞ்சுதானே அவளை வாழ்விக்கிறான். அதுல சில பேர் மோட்சத்துக்கு உண்டான காரியத்தை பண்றா, சில பேர் அப்படி இல்லாத மீதி காரியத்தை பண்றா. அதனால உள்ளுக்குள்ள நியமிக்கிற காரியங்கள்லாம் பண்றான். அந்த பிரதேசாதிகள்லாம் ரொம்ப போவாண்டான். அதனால அகில புவனம் எல்லா புவனங்களையும் ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லான்னு நான்முகன் தன்னோட தேவர்களோடு ஏற்படைத்தான்னு சொல்றாரு. ஒண்ணுமே இல்லாத இருக்குது எல்லா புவனங்களையும் இப்ப சிருஷ்டிக்கிறான். அதான் அகில புவன ஜன்ம சிருஷ்டிச்ச உலகம் மொத்தத்தையும் வாழ்விக்கிறான். அப்படி வாழ்விக்கிறது. அதுக்கப்புறம் அதனால பூர்ண பலன் தன்னை அடையலைன்னா சம்ஹாரம் பண்றான், பங்கம் பண்றான், மறுபடியும் புதுசா சிருஷ்டிக்கிறான். இது இப்படி பண்றதையும் அவ கர்மாதீனமா அவன் தான் உள் புகுந்து நியமிச்சு எல்லாம் பண்ணிட்டு வர. ஆதிபதத்தினால அந்த உள் புகுந்து நியமிக்கிறதெல்லாம் வச்சுப்போம், அந்தர்யாமியா இருக்கிறதெல்லாம். இதெல்லாம் எப்படி பண்றான்னா பங்காதி லீலே, லீலா லீலையா பண்றான், விளையாட்டு போல பண்றான், விளையாட்டா பண்றான், விளையாட்டுக்காக பண்றான், அதையும் விளையாட்டா பண்றான். சில பேர் விளையாடுவான், ஆனா அவன் ரொம்ப டம் பிடிச்சி மூச்சை பிடிச்சி விளையாடுவான். அப்படி இல்லை. இந்த இடத்துல அவன் பங்காளி இதெல்லாம் லீலே
லீலார்த்தமா பண்றான். லீலார்த்தம்னா ரொம்ப அவலீலையா அனாயாசமா இதை பண்றான் அப்படின்னு. அப்ப அதனால என்னன்னா உபனிஷத்துல என்ன சொல்றது, இந்த பூதங்கள்லாம் எவனிடத்திலிருந்து உண்டாச்சோ, எவனால காக்கப்படுறதோ, எவனிடத்துல லயிக்கிறதோ, எவனிடத்துல போய் சேர்றதோ, அதாவது லயிக்கிறதுன்னா இந்த பூவனம் அப்படியே, இது சேர்றதுன்னா அவனை போய் அடையிறது மோட்ச உபாயத்தை பண்ணி அப்படி சொல்றது. அதனால இப்போ என்னாச்சு, அதாவது இவன் தான் ஜெகத்காரணன், அந்த ஜெகத்காரனை போய் அடையிறான் அப்படின்றது வரையில் காமிக்கு. இதெல்லாம் அவன் லீலையா பண்றான் அப்படின்னு. அதனால இவன் தான் ஜெகத்காரணன் அப்படின்னு சொல்றதே அந்த நிகூட அர்த்தத்தை இந்த முதல் வரியிலேயே சொன்ன. அதுக்கப்புறம் இவன் தான் எல்லா பலனையும் தரான்னு சொன்னாலும், அதாவது உள் புகுந்து இருந்து இந்த அகமி சர்வ யஜ்ஞானாம் போக்தாஜ கூடம் அர்த்தமா சொன்ன, போக்தாஜ பிரபுரேவச்சா அப்படின்னு நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் பலனும் தரேன்னு சொன்னானே, அந்த ரீதியில வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே, வினத வணங்கினவர்கள், விவித பூதம் பல வகையா இருக்கக்கூடியவர்கள். அந்த வணங்கிறது பல பல, அதாவது வணங்கிறது எம்பெருமான வணங்கிறது இருக்குதே, அது மோட்சத்துக்காக மாத்திரம் இல்லை, ஐகிக ஆமுஷ்மிக பலனுக்கெல்லாமும் வணங்குற. அந்த அப்படி வணங்கின வினத்தை, அந்த வணங்கிறதுன்றது ஒவ்வொரு மாதிரி வணக்கம். பிரதட்சணம் பண்றதும் ஒரு வணங்கிறது தான், அர்ச்சனம் பண்றதும் ஒரு வணங்கிறது தான், யாக யஜ்யம் பண்றதும் ஒரு வணங்கிறது தான், நாம சங்கீர்த்தனம் பண்றதும் வணங்கிறது தான். ஒவ்வொரு காரியத்துக்கு ஒவ்வொரு விதமா வணங்கிறதுக்கு ஒவ்வொரு விதமான பலன். இந்த யாகம் பண்ணாக்கா காரிய யாகம் பண்ணா அது மூலமா வணங்கினான்னா மழை உண்டாது, புத்திரகாமேஷ் யாகம் பண்ணான்னா புத்திரன் உண்டாதான். அந்த மாதிரி ஒவ்வொரு மூலமா வணங்கத்துக்கு உண்டான பலன்கள்லாம் வினத விவிதபூத விராத ரக்ஷைக தீட்சை. அது எப்படி கூட்டம் கூட்டம் கூட்டமா பண்ற, பலவிதமா வணங்கக்கூடிய பூதங்கள் இருக்கா, பூதங்களும் பல வகைப்பட்ட பூதமா இருக்கா, அதாவது பிராமணனா இருக்கான், சத்திரியனா இருக்கான், வைசியனா இருக்கான், ஆடா இருக்கான், மாடா இருக்கான், எப்படி எப்படியோ இருக்கான். அதனால அவாவா வணங்கத்துக்கு தகுந்தா போல வினத்த விவித பூத்த அந்த கூட்டங்கள்லாம். இப்போ குடும்பத்துல சொல்றேன், குடும்பத்துல என்ன பண்றான், ஒருத்தன் இருக்கான், அப்பா இருக்கான், அவன் என்ன பண்றான், அவன் பெருமாளை வணங்குறான், அது மூலமா அந்த குடும்பம் மொத்தம் சௌகரியமா இருக்கு. எப்படி அப்படின்னா லௌகிக உதாரணம், புங்கே போகான் அவிதித நுபஹா சேவகாத்வகாதிஹி. அந்த இவன் இருக்கான ராஜா, ராஜாவுடைய சேவகன் ராஜாவுக்கு கைங்கரியம் பண்றான். அந்த சேவகனுடைய அற்பகாரிகள் குழந்தைகளுக்கெல்லாம் ராஜாவை தெரியவே தெரியாது. ஆனாலும் அந்த ராஜா கொடுக்குற சன்மானம் சம்பளத்து மூலமா இந்த குழந்தைகள்லாம் சுகமா சாப்பிட்டு வளர்றது. யாருக்கு அங்க வேலை பண்றான், அப்பா தான் பண்றான், குடும்ப தலைவனா இருக்கும். அற்பகாதி குழந்தைகள், பத்னிகள், இன்னும் மற்றுள்ளார்கள் எல்லாரும் வர்க்கங்கள்லாம் சாப்பிட்டு சொல்லுவாங்க. அது போல விராத கூட்டம், ஒருத்தர் வணங்கினான்னா, ஒருத்தன் ஐஸ்வர்யம் ஒன்றும் பெருமாளை வணங்கினான்னா அவனுக்கு ஐஸ்வர்யம் வந்தா அந்த ஐஸ்வர்யத்து மூலமா எல்லாரும் இது பண்றான். மோட்ச விஷயத்துல வரைச்சே ஒவ்வொருத்தனும் உபாசனம் பண்றது அவனுக்கு தனித்தனி பண்ணணும். ஆனா இந்த இது இருக்குதே, சரணாகதி பண்ணுச்சு ஒரு ஆச்சாரியனே பல பேருக்கு சரணாகதி பண்ணி வைக்கலாம். அப்ப அந்த ஆச்சாரியனுடைய கூட்டம் நிறைய, விராத ரக்ஷைக தீட்சை, இப்படி இது மொத்த பலனுக்குமா இங்க சொல்லிட்டு வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சைன்னா இது மோட்சத்துக்கு மாத்திரம் சொல்லலையா, மோட்ச உபாயத்தை அனுஷ்டிச்சவாட கூட்டம் கூட்டமா, அதாவது அவன் சொன்னானே
சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத்வதம் மமா அப்படின்னு சொன்னானே அபயம் எல்லா பூத்தங்கிட்ட தரேன்னு. அந்த மாதிரி மோட்சத்துக்கு மாத்திரம் இல்லையா, வைகுண்ட பிராப்திக்கு மாத்திரம், இது எல்லாத்துக்குமா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சரணாகதி பண்ணவாள் மொத்த பேருக்கும் நான் அபயம் அளிக்கிறேன், எல்லா பூத்தங்கள் எடுத்துருந்து அபயம் அளிக்கிறேன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு இந்த பூதம் இந்த தேவத்தை, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ, உனக்கு இந்த தேவத்தையினால உனக்கு பலன் வரலையா, அவன் தடுக்கிறானா, உன்னுடைய கிரகச்சாரம் அப்படி இருக்குதா, நீ என்னை இப்போ அதுக்காக சரணடைஞ்சிருக்கா, உனக்கு அந்த தேவத்திலேருந்து பயமே வராது. என்னட்டு ஸ்ரீஸ்துதியில சொல்றாரு, எஸ்யாம் எஸ்யாம் திசி வருதே தேவி திருஷ்டி ததியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோ. இத்தனை நாளா என்ன இந்த ஊருக்கு, ஒரு ஊருக்கு எத்தனையோ நாளா எலக்ட்ரிசிட்டி வேணும், தண்ணி வேணும், ரோடு வேணும் கேட்டிருக்கா, ஒன்றும் ஏர் எடுத்து பார்க்க மாட்டேன் தான் ஆபீசர் மொத்த பேரும். எத்தனை தடவை போனாலும் ஏதோ ஒரு வியாஜத்துல ஏதோ ஒரு ஊருக்கு போற மினிஸ்டரை எங்க ஊருக்கும் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போகணும் அப்படின்னு அவர் எங்கேயோ போறார், போற வழியில எங்க ஊருக்கும் வரணும் அப்படின்னு ஏதோ மினிஸ்டருக்கு தெரிஞ்சு கேட்குறா. உடனே அந்த மினிஸ்டர் ஒரு 10 நிமிஷம் அந்த ஊர்ல அந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு ஏதோ மனு வாங்கிட்டு போகிறாருன்னு வச்சுப்போம். உடனே இந்த தண்ணி கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி, ரோடு போடுறோம், எல்லாரும் நாம் என்னன்னு இத்தனை நாளா ஏர் எடுத்து பார்க்காத மொத்த பேரும் வந்து போடுவோம். அது போல எல்லா பலனும் கேட்கிறவாளுக்கும் தான் பெருமாள் இந்த மாதிரி தீட்சிதனா இருக்கான். அபயம் சர்வபூதேபியோ அப்படின்னா, அபயம் சர்வபூதேபியோன்னு சொன்னா ஒரு அர்த்தம் என்னன்னா எல்லா பஞ்சமி அர்த்தம், எல்லா பூதங்கள் எடுத்து இருந்தும் அப்படின்னு. உனக்கு அந்த பூதத்தினால தொந்தரவு வருதா, இனிமேட்டு நீ அது வராது. உனக்கு இன்னொரு பூதத்தினால வருதா, இனிமேட்டு வராது. உனக்கு ராகுனால பாதிப்பா, இனிமேட்டு வராது. உனக்கு கேத்துனால பாதிப்பா, வராது. உனக்கு சந்திர தசை சரியில்லையா, இனிமேட்டு சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாத்துலேருந்து அபயம் கொடுக்கக்கூடியவெல்லாம் இருக்கா. அபயம் சர்வபூதேபியோ அப்படின்னு பஞ்சமி அர்த்தம். அபயம் சர்வபூதேபியோன்னு சதுர்த்தி அர்த்தமா இருந்ததுன்னா வணங்குறவா யாரா இருந்தாலும் இன்னார் தான் வணங்கணும், அன்னார் தான் வணங்கணுங்க, நிர்பந்தம் இல்லாத எல்லாருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால சூத்திரக்காரரே முக்தி அதஹா உபபத்தேன்னு சொல்லல, பலம் அதஹா உபபத்தேன்னு தான் சொல்லிருக்காரு. அத பாஷ்யக்காரரும் யாகதான ஹோமாதிபிகி உபாசனேன ஆராதிதா, உபாசனம் தான் மோட்சார்த்தம். யாகதான ஹோமங்கள்னா ஐஹிக ஆமுஷ்மிக போகஜாத்தம் ஸ்வஸ்வரூபாவாப்தி ரூபம் அபவர்கஞ்ச தாத்துமேஷ்டே. இந்த இந்த ஐஹிக ஆமுஷ்மிக பலன்லாம் இந்த யாகதான ஹோமங்களுக்கு தரா. ஸ்வஸ்வரூபாவாப்தி ரூபமா இருக்கக்கூடிய அபவர்க்கன்றத உபாசனத்தினால தரம். அதனால அவர் பொதுவா பலமத உபத்தேன்னு சொன்னார். அதனால வினத விவித பூதராத ரக்ஷைக தீட்சே கூடமர்த்தம்னு சொன்னமே, அகம்மி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுதேவச்சா, நான் தான் எல்லாத்தையும் இது பண்ணி அனுபவிச்சு பலனும் தரவன்னு. அத முதல்ல நிகூடம் அர்த்தமா இருக்கிறத முதல்ல சொல்லிட்டார். ஏன்னா எது முதல்ல சொல்லணுமோ அத்தை சொல்லிட்டார், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் விவரிச்சுடுவாரு. அதனால ஜெகத்காரணன் எம்பெருமான்றத அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலேன்றதுனால சொன்னார். வினத விவித பூத விராதரட்சைக தீட்சே அப்படின்றது பலப்பிரதான தீட்சிதனா இருக்கான் அப்படின்றத சொன்னார். அப்புறம் சுத்தி சிரசி விதீப்தே, அதுக்கப்புறம் அர்த்தம்னு சொன்னமே, அதாவது வேதாந்தத்துல உபனிஷத்துல இவன் ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்ட. அதானே முதல்ல ஈஸ்வரனே இல்லேன்னு சொல்றான்னு சொன்னமே, நிரீஸ்வராளா இருக்கான்னு மதம் இருக்கான்னு. அதனால அர்த்தம்ன்றது ஈஸ்வரன் இருக்கான்றது, கூடம் அர்த்தம்ன்றது அவன் அந்தரியாமையா உள்ள மறைஞ்சின்றது எல்லாத்துக்கும் பலன் தரவன்னு. நிகூடம் அர்த்தம் மிக மிக கூடமான அர்த்தம்ன்றது அவனே ஜெகத்துக்கு காரணம்ன்றது. அது ரெண்டும் ஆயிடுச்சு. இந்த அர்த்தம் இருக்குதே, அந்த அர்த்தம் எங்க தெரியுதுன்னா வேதத்துல தெரியல. ஸ்ருதி சிரசி விதீப்தே, வேதத்துல தீப்தனா இருக்கான். ஸ்ருதி சிரசா இருக்கக்கூடிய உபனிஷத்துல நன்னா பிரகாசிக்கிறான். இவன் தான்
ஈஸ்வரன் அப்படின்னு. அந்த ஈஸ்வரனால்தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்றத ஸ்ருதி சிரசி விதித்து. அது யாரு அப்படின்னா பிரம்மம் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு. பிரம்மணி ஸ்ரீனிவாசே, அதான் இதெல்லாம் சப்தமியில வருது. லீலே, தீக்ஷே, விதித்தே அப்படின்றதெல்லாம் சப்தமி. இப்படிப்பட்டவனிடத்தில், அப்படிப்பட்ட பிரம்மத்தினிடத்தில், அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனிடத்தில், அப்படிப்பட்ட பரமா இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமான ஸ்ரீனிவாசனிடத்தில் பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா, பக்தி ரூபாபன்னமான ஞானம் எனக்கு உண்டாக வேணும் அப்படின்னு சொல்றேன். அதனால பாஷ்யக்காரர் சொன்ன அந்த நிகூட மர்த்தத்தை இங்க அததான் இங்க பாஷ்யக்காரர் எடுத்து நமக்கு எல்லாம் சொல்றாருன்னு உபனிஷத்சு நிகூடமர்த்தம் அப்படின்றத இங்க சுருக்கி காமிச்சார். இன்னும் இதுல சில அம்சங்கள்லாம் நாளைக்கு மேல சரி. கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவத்யான் பஜேநிஷம் ஸ்ரீரங்கபூர்வசர்ஜித்யதீசான பதார்ஷயம் ஸ்ரீவத்வம்சஜனகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.